அல்லாஹ்வுடைய நிஅமத் என்ற ரப்புல் ஆலமீனுடைய அந்த பெரும் முஅஜிஸா என்ற அற்புதத்தில் விளைந்ததுதான் குர்ஆன். சங்கடங்கள் உங்கள் வாழ்க்கையை மையப்படுத்துகிறதா? குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுங்க. மரியம் ஓதுங்க. சூரா மரியம் ஆனால பெரிய துன்பத்தையே ஹஜ்ரத் மரியமுக்கு போக்கிச்சு. அது அல்லாஹ் தஆலா சொல்லவும் செய்றான். மித்து கபல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா. எவ்வளவு மன அழுத்தம் இருந்தால், உச்சக்கட்ட துன்பம் இருந்தால் அந்த வார்த்தையை அவர் பிரயோகித்திருப்பார். சொன்னார், நான் செத்து விட வேண்டும் என்று சொன்னார். மரியம் ஆண் துணை இல்லாமல் அதிசயமாக குழந்தை பெறுகின்ற இந்த ஒரு சூழலில் சமூகம் என்னை புறக்கணித்து விட்டது, என்னை தூஷிக்கிறது, என்னை ஓரந்தள்ளி விட்டது. அதனால இந்த மகவை நாம் பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடியே மித்து கபல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா, நான் செத்து விட வேண்டும், நான் செத்துட்டேன்னு சொன்னா குன்து நசியம் மன்சியா, அழிக்கப்பட்டவனில் ஒருவராக நான் ஆக்கி விடுவேன், வரலாறு மறக்கப்பட்டவளில். இப்படி மரியம்னு ஒரு பொம்பளை இருந்துச்சுன்னு சொல்லி மக்கள் நினைக்காத அளவுக்கு நான் செத்து போய் விடுவேனே என்று அழுகும் போதுதான் தாயன்பு மிக்க அந்த ரப்புல் ஆலமீனிடமிருந்து அற்புதமான வார்த்தைகள். தாய் எப்படி உட்கார்ந்து கொண்டு அளவிலா கருணையும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சில் என்றும் ஹயாத்துல் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. கருணை இலையுடக்கூடிய ரமலானுடைய முதல் 10 காண கிடைக்காத ஒரு அபூர்வம் உலகத்தில் ஒருவனுக்கு கிடைக்க பெற்றால், அதிலும் குறிப்பாக அவன் எதிர்பார்த்ததை விட மேலானதாக கிடைக்க பெற்றால் அவனுக்கு எந்த அளவுக்கு மனதில் ஒரு சந்தோஷமும் நெகிழ்வும் ஏற்படுமோ, அதே போல நாளை மறுமை நாளில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த தியாகத்திற்கு பரிசாக, இந்த நோன்பிற்கு பரிசாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணிடங்காத நியாமத்துக்களை தருகிறான். ஒரு விஷயம் தரப்படுகிறது, இதை நீ செய்தன்னு சொன்னா இது உனக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி கூலி தரப்படக்கூடிய, கூலியை பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு மக்கள் எவ்வளவோ ஆர்வப்படுகிறார்கள். ஆனால் இங்கே கூலி காட்டப்படவில்லை. மறுமை நாளில் உனக்கான கூலி இருக்கிறது என்ற வாக்குறுதி மட்டுமே இருக்கிறது. நீ கடைபிடிக்கக்கூடிய இந்த நோன்பிற்கு மறுமை நாளில் உனக்கென்று தரப்படக்கூடிய சவாபுகள் இப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட விஷயத்தை நம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய நம்மவர்களுக்கு மத்தியில் அந்த விஷயத்தை பார்த்து விட்டால் நம் அவர்களுடைய நிலைமை அல்ஹம்துலில்லாஹ். ஈமான் பரிபூர்ணமான மக்களுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லவே தேவையில்லை. அதனால்தான் நாளை ஆகிரத்திலே எந்த ஒருவனுக்காக நீங்கள் தொழுகிறீர்களோ, எந்த ஒருவனுக்காக நீங்கள் நோன்பு இருக்கிறீர்களோ, எந்த ஒருவனை தேடி தேடி அழைகிறீர்களோ, அந்த அல்லாஹ் நாளை மறுமையில் தன்னை வெளிப்படுத்துவான், தன்னை நம்பிய மக்களுக்கு தான் காட்சி தருவான். அந்த நேரத்தில் எல்லா மக்களும் அந்த பேரின்பத்தை பார்த்து சஜிதா செய்வார்கள். சஜிதா செய்து அப்படியே இருப்பார்கள். அவர்களுக்கான நேரம் முடிந்து விட்ட உடனே சொர்க்கத்துக்கு போங்க, உங்க இருப்பிடங்களுக்கு போங்கன்னு சொல்லி சொல்லப்படும். அப்போது அந்த மக்கள் சொல்வார்களாம், ரப்பே, நாங்கள் அனுபவிக்கின்ற சொர்க்கத்தை விட உன்னை பார்க்கக்கூடிய இந்த தருணம் தான் எங்களுக்கு சொர்க்கங்களுக்கெல்லாம் பெரிய சொர்க்கமாக இருக்கிறது. அதனால் நீ எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பாவிட்டாலும் பரவாயில்லை, உன்னை தொடர்ந்து பார்க்கின்ற வாய்ப்பையாவது தந்துவிடு இறைவான்னு சொல்லி கேட்பாங்களாம். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. அன்பிற்குரியவர்களே, அப்போ படைத்தவனை பார்ப்பது, படைத்தவனிடத்தில் பேசுவது, படைத்தவனோடு சகவாசம் கொள்வது அப்படின்றது ஒரு மூமினுக்கு தரப்படக்கூடிய வெற்றிகளிலேயே ஹாட்ரிக் வெற்றி. அது இந்த ரமலானில் நடக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானுக்கு சில பெயர்களை சொல்லப்படுகிறது. இது ஒரு பொறுமையின் மாதம், ஷஹ்ரு ஸப்ர். இது கூலி தரக்கூடிய மாதம், ஷஹ்ரு ஸவாப் என்றெல்லாம் பல மக்கள் சொல்கிறார்கள், பலவாறாக சொல்கிறார்கள். ஆனால் பொட்டிர் அடித்தான் போல அனைத்து கருத்துக்களையும் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு கருத்தாக அல்லாஹ்வுடைய கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை அறிமுகப்படுத்தும் போது
அவன் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு காரணி, அந்த ஒரு முகவரி என்ன என்று பார்க்கும்போது அல்லாஹ் சொல்வான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த மாதத்தில் தான் நன்மையை தீமையை பிரித்தறியக்கூடிய, பிரித்து காட்டக்கூடிய, மக்களுக்கு நேர்வழியை தரக்கூடிய குர்ஆன் அருளப்பட்டது. அப்ப இதற்கு ஷஹ்ரு சபுர் என்றெல்லாம் மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பெயர்களை விட அல்லாஹ் தரக்கூடிய ஒரு அற்புதமான பெயரான ஷஹருல் குர்ஆன் என்பதுதான் ஆக தலையாய பெயர், மிக முக்கியமான பெயர். இது குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு திலாவத், குர்ஆனை ஓதக்கூடிய மாதம். மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய அந்த பரபரப்பு, மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக வறட்சி, இந்த ஒரு மாத காலமும் மனிதனுக்குள் இல்லாமலாக்கப்பட்டு பசுமையாக ஆக்கப்படுகிறது. நீங்க நன்றாக பாருங்கள், இந்த மாதத்துல மற்ற காலங்கள்ல தொழுகன்னா என்ன விலைன்னு கேட்கிறவனை கூட இழுத்துட்டு வந்துடும் பள்ளிக்கு. தொழுகன்னா என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவனை கூட எப்படியாவது அவனை என்ன செய்யணும், கயிறு கட்டி இழுத்துட்டு வந்துடும். பள்ளிக்கு போ, பள்ளிக்கு போ, பள்ளிக்கு போன்னு சொல்லி. அதுக்காக வேண்டி இந்த ஒரு மாத காலம் தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு மாத காலத்துடைய சவாபு 11 மாசம் கிடைக்கும்னு சொல்லி மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒரு வேளை மன்னித்தாலே தவிர அதாபிற்குரியவர்களாக மாறிவிடுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த கருணை மாதத்துல அவங்களுக்கு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உள்ளத்தில் பாய்ச்சுவானாக. ஐந்தால தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை, பள்ளிவாசனுடைய முக்கியத்துவத்தை, அவனை நெருங்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு பணத்தை விட மிக மேலானது என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துவானாக. இந்த புனிதமான குர்ஆன் சாதாரணமானது என்று நினைக்கிறீர்களா? நீங்க ஓதுறீங்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று ஏதாவது ஒரு சூரா அல்லது குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று மடல் திறந்து ஓதுகிறீர்களே, இந்த வார்த்தை முதலாக ஓதியது யாருன்னா அல்லாஹ் தான். யாருடைய வார்த்தையை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் ஓதிய வார்த்தை. நீங்கள் ஓதக்கூடியது யாரோ ஒரு இமாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஜீவன்கள் ஓதவில்லை. முதலாக நீங்கள் வாய் திறந்து ஓதக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ்வால் பிரசன்ட் செய்யப்பட்டது. ஆண்டவன் ஓதுகிறான் ஜிப்ரீல் இடத்திலே. ஜிப்ரீல் ஓதும் போது தானே அவர் உணர்வார். அவரை உள்ளுணர்வில் இப்படி எல்லாம் நீ ஓதுன்னு சொல்லிட்டு அனுப்பல, அல்லாஹ் ஓதுகிறார். யா ஜிப்ரீல், இன்றைக்கு நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இதை கொண்டு போய் கொடுத்துடு. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான், இதை இன்னைக்கு போய் கொடு. இன்னொரு நாள் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜா, இதை கொடு. இன்னைக்கு வல்லுஹா வல்லைலி இதா சஜா, முதலில் ஆண்டவன் ஓதுகிறான் சகோதரர்களே. இரண்டாவது, அது எங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜிப்ரீல் ஓதிக்கொண்டே இருப்பார். கடைக்கு அனுப்புவோம் தெரியுமா பெற்றோர்கள் சின்ன பிள்ளைங்களை, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யாது, சில நேரத்தில் அப்படி போய் சொல்ல தெரியாது. மிளகா வாங்கிட்டு வா, கருவேப்பிலை வாங்கிட்டு வா, கொத்தமல்லி வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வருவான். நீங்க பாட்டுக்கு ரவை, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா கொத்தமல்லி, அப்புறம் 4 முட்டையை வாங்கிக்க இப்படின்னு சொன்னா புரியாது அவனுக்கு. ஏற்கனவே தமிழ்ல ஊர்ன நமக்கே புரியாது. அங்க நின்றுகிட்டு போனவங்க என்னமோ சொன்ன, அதுக்கப்புறம் என்னமோ சொன்னீங்கன்னு சொல்லிட்டு மனைவிக்கு 1000 காலம் பண்ணி என்ன செய்வோம், நம்மளை நாம என்ன செஞ்சுக்கிடுவோம், தெரிஞ்சு கொள்வோம். பிள்ளைங்களை அனுப்பும்போது நம்ம என்ன செய்வோம்டா, ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதி கொடுப்போம். எழுதி கொடுக்கறதுல ஒரு காலம் இருந்துச்சு நம்ம அம்மாமார்கள் காலத்துல. இப்ப எழுதி கொடுக்கறது இல்ல. ஒரு தடவைக்கு மேல போனாலே என்ன செய்யறான், அப்படி முறைச்சு பாக்குறான். இப்ப தானே போயிட்டு வந்த, திரும்பவும் அனுப்புறிய என்ன அப்படின்னு. அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம்டா, மனப்பாடம் பண்ணுவோம். சில அம்மாமார்களுக்கு எழுதவே தெரியாது. சொல்லி வாங்கிட்டு வாடா, எழுத வராதுடா எனக்கு, போய் வாங்கிட்டு வாடா. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அப்படியே போகும்போதே கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரவை, அப்புறம் முட்டை, அப்புறம் பாத்தீங்கன்னா கடுகு சொன்னாங்க, அப்புறம் காஞ்ச மிளகா சொன்னாங்கன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க. போய் என்ன செஞ்சிருவோம், ஓரளவுக்கு வாங்கிடுவோம். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார், அல்லாஹ்விடமிருந்து பெற்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வரும்போது அவர் ஓதி, அவர் மனனமிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுப்பார். சில பல நேரங்கள்ல ஜிப்ரீலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் குர்ஆனை ஓதுவதில்லை. 2 பேரும் நேரத்தை கழிப்பாங்களா. அல்லாஹ் அக்பர். ஆயத்தை சொல்லிவிட்டு செல்லலாம். ஆனால் இங்கே
அந்த குர்ஆனை ஓதுவதின் சவாபுகளை உணர்ந்த அந்த ரெண்டு ஜீவன்களும் அந்த சவாபை படைத்தவனுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த அமலை செய்ய வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஓதுவாங்க என்று சொல்லி நம்ம ஹதீஸ்ல ஆய்வு செய்து பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். 1447 ஆண்டுகளுக்கு முன்புள்ள அந்த குர்ஆன் ஷரீஃப் இன்றும் இன்பமாக தொடர்ந்து ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேறு எந்த வேதமும் வேறு எந்த புஸ்தகமும் இடம்பெறாத ஒரு அதிசயத்தை இந்த திருக்குர்ஆன் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. தொட்டவன் திரும்ப திரும்ப தொடுகிறார், ஓதியவன் திரும்ப திரும்ப ஓதுகிறார். அல்லாஹ் அக்பர். யாராவது ஒரு நாள் ஒரு பொழுது இந்த வருஷம் போதும், எத்தனை தடவை தான் ஓதுறது அப்படின்னு சொல்லி வைத்தவர்கள் உண்டா? ஏன் குர்ஆனை விடுங்கள், திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரா ஃபாத்திஹாவை வெறுத்தவன் உண்டா இந்த உலகத்தில்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கோடான கோடி மக்களுக்கு முன்னிலையில் ஒரு நாளைக்கு மட்டும் எத்தனை தடவை வெளிப்படுத்தப்படுகிறது? எங்கேயாவது ஒரு உயிர் ஓதும் அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை தடவை தான் இதை ஓதுவது என்று யாராவது சலித்ததுண்டா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய வசீகரத்தை, அதிசயத்தை குர்ஆனை ஓதக்கூடியவனுடைய நெஞ்சத்தில் ஊறிக்கொள்ள செய்கிறான், ஊறிக்கொண்டே இருக்க செய்கிறான். சகோதரர்களே, ஒரு மட்டுக்கோ ஸ்டாப் முடிஞ்சு போச்சு அப்படின்றது அல்ல, ஊறிக்கொண்டே இருக்கிறது. அந்த இன்பத்தை பெற்றவனுக்கு திரும்பவும் திரும்பவும் அந்த குர்ஆனுடைய திலாவத்தின் இன்பம் வேண்டும் வேண்டும் என்று மனம் ஏங்கி தவித்துக் கொண்டே இருக்கிறது. அதான் குர்ஆனுடைய வெற்றி. குர்ஆன் அல்லாஹ் இந்த உலக மனித அனுகூலத்திற்கு தந்த ஒரு மாபெரும் வெற்றி. நின்னு ஓத முடியலையா? தொழுக மாதிரிதான், உட்கார்ந்து ஓதுங்கள் குர்ஆனை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நின்று ஓத முடியல உட்கார்ந்து ஓதுங்க. உட்கார்ந்து ஓத முடியல ஒருத்தருக்கு, படுத்து கிடக்கிற ஓதலாம், வேணும்னே படுக்க கூடாது, அது குர்ஆனுக்கு தரக்கூடிய இஸ்ஸத் இல்ல. கைகால நீட்டிக்கிட்டுலாம் குர்ஆனை ஓதக்கூடாது. முடியல, அவரால வேற வழியே இல்ல, கால் வலி தாங்க முடியலன்னா காலை நீட்டிக்கிட்டு ஓத வேண்டியது. ஆனாலும் ஓதாமல் இருந்து விடாதே. உன்னை படைத்தவனை நீ துதிக்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கை உன் பக்கம் இருக்கிறது என்பதை மறக்க கூடாது என்பதுதான் இதில் நாம் அறிய வேண்டிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானும் குர்ஆனும் இந்த ஒரு ரிலேட்டிவ் மாதிரி, இதை விட்டா அது கிடையாது, அதை விட்டா இது கிடையாது. ஏன்னா இந்த மாதத்துல இறங்கிச்சுன்னும் போது இந்த ரமலான்ல பிரதானமான அமல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறீங்க நீங்க? பிரதானமான அமல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குர்ஆன் தான் பிரதானமான அமல். குர்ஆனை ஓதுவதுதான் பிரதானமான அமல். ஒருத்தர் நோம்பாலியா இருந்துகிட்டு கையில ஜுஸ வச்சு அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் ஒரு பேஜ் கூட ஓதாம ஒரு நோம்பாலிக்கு ஒரு நாள் கழியுதுன்னு சொன்னா அவனை பிடித்த தரித்திரம்னு அர்த்தம். அவனை பிடித்த தரித்திரம். ஏன்? இந்த மாதத்தில் இறைவன் ஒரு மூமினிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பது அவன் வாயசடில் தன் வார்த்தைகள் வர வேண்டும் என்பதைத்தான். அதனால தயவு செய்து நோன்பாளிகளே, குர்ஆனை எடுத்து பாருங்கள், குர்ஆனை தினசரி பாருங்கள். ஓத முடியவில்லையே என்ற ஏக்கத்தை இப்போதுள்ள எத்தனையோ டெக்னாலஜி சாதாரணமாக தீர்த்து வைத்தது. அந்த காலத்துல அந்த லெப்ப எங்க இருக்கிறாரு, அந்த ஹஸரத் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி பெரிய அளவுக்கு தூரங்கள்லாம் போய் படித்த காலம் எல்லாம் இப்போது இல்லை. உங்கள் கைவசமே இருக்கிறது. எப்படி படிக்க வேண்டும் என்று ஒரு அரை மணி நேரம் அந்த யூடியூப்லேயே இது போன்ற விஷயங்கள், இது போன்ற தளங்களிலே நீங்கள் பார்த்து விட்டால் யாராவது ஒரு ஆலிம் உட்கார்ந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். தயவு செய்து குர்ஆனை ஓதாமல் ஜனாசாவாக ஆகிவிடக் கூடாது. சில பேர் டைலாக் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நான் தான் ஓதல, என் பேர பிள்ளையாவது ஓதட்டு. நல்ல புரிஞ்சுக்கிறங்க, உங்களுக்கு பதிலாக உங்க பேரனை கூப்பிட்டுன்னா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு பதில் கேட்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. நீங்கள் செய்த புண்ணியங்கள் நீங்கள் தான் செய்ய வேண்டும், மற்றவன் அந்த பாரத்தை சுமக்க முடியாது. எங்கேயாவது வருகிறதா ஒருவனுடைய பாரத்தை ஒருவன் சுமப்பான்? துஆ நீங்க அவனுக்காக செய்யக்கூடிய தான தர்மம், குர்ஆனுடைய திலாவத் மட்டும் இறந்த பிறகு போகும், உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போகாது. உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொன்னா முடியல, அவரால் முடியல அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் என் தந்தைக்காக இதை செய்கிறான், அவங்களால முடியல, அவங்க படுத்த படுக்கையாக கிடக்குறாங்க, இந்த சவாபிற்குரிய இந்த நன்மைகளை, இந்த சவாபுக்குரிய இந்த செயல்பாடின் நன்மைகளை அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டா அது பாஸ் பண்ணப்படும். நல்லபடியா இருக்கிற நேரத்துல குர்ஆனை ஓதணும்ன்ற அந்த ஒரு திடகார்த்தத்தை எல்லாருக்கும் தந்திருக்கும் போது இல்ல எனக்கு புரியலன்னு சொல்லி தூக்கி போடுறது சாதாரணமான விஷயம் அல்ல சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எங்க பாடம் நடத்துவாங்க தெரியுமா? மதீனா முனவ்வராவில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்து என்ன செய்வாங்க? ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க. ஏன்னா ஒரு ஹதீஸை அவங்க கரைச்சு குடிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஹதீஸே தான் வாழ்க்கை.
சொல்லுவாங்க இல்லையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய செய்தியை மனனமிட்டு மக்களுக்கு போதிப்பவனுடைய முகத்தை அல்லாஹ் நவ்வர் அல்லாஹ் செழிப்பானுக்குவானாக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் அவங்க உள்வாங்கினதுனால தன் வாழ்க்கை முழுக்க ஹதீஸ் பாடம் நடத்துவதிலேயே பெரும்பாலும் கழிப்பார்களாம். ஆனால் ஷாபான் மாதத்தினுடைய கடைசி நாள்ல சொல்லிடுவாங்களா, ஒரு மாத காலம் ஹதீஸ் எல்லாம் இல்லப்பா, ஒரு மாத காலம் என் ரப்பிடத்தில் நான் பேச வேண்டிய தருணம் குரான் மட்டும்தான், குரானுடைய திலாவத் மட்டும்தான், இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு ஹதீஸ் நான் நடத்துறேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி மேன்மக்கள் எல்லாமே இந்த ஒரு மாத காலம் முழுக்க முழுக்க குரானையே வாழ்க்கையாக சுழித்திருக்கிறார்கள் சகோதரர்களே, சுவாசம் செய்திருக்கிறார்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 8 வயசுல குரானை முடிக்கிறாங்க, ஹிஃபுல்லாஹ்ங்கறாங்க. 8 அல்லது 10 வயசுல ரமலானுடைய காலம் வந்துன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் 60 முறை குரான் ஓதுவாங்களாம். வியாபாரத்தை எல்லாம் ஒதுக்கிடுவாங்களாம். இருக்கின்ற லாபத்தை வைத்து சமாளிக்கணும், இது முழுக்க முழுக்க குரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரானை அவர்கள் இவ்வளவு ஓதியதால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தந்தான். இன்று ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியாத மார்க்க அறிவுள்ள மக்கள் இருக்கிறார்களா? கொள்கை குழப்பவாதி கூட என்ன செய்வாண்டா, ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹ்வை எடுப்பான். ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹ் இப்படி சொல்றாரு, இவங்க இப்படி சொல்றாங்கன்னு ஷாபி 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 என்று ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹ்வை தொடாத மக்கள் இருக்கின்றனரா? மார்க்க அறிவு உள்ளவர்களை நான் சொல்கிறேன். மார்க்க அறிவு இல்லாதவனுக்கு ரசூலுல்லாஹ்வே தெரியாது, எங்க ஷாபிக்கு போறது? அப்ப அங்கிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை இந்த அந்தஸ்து எப்படி கிடைத்தது என்று நினைக்கிறீர்கள்? திறமையால் வந்ததா, அல்லது பெரிய அளவுக்கு அவர்கள் பலசாலியாக இல்மில் பலசாலியாக இருக்கிறார்கள் என்பதால் வந்ததா, வணக்கத்தால் வந்ததா? ஆம், வணக்கத்தால் வந்தது. எந்த வணக்கத்தால் வந்தது? குர்ஆனுடைய திலாவத்தில் அந்த மக்கள் தன்னையே அர்ப்பணம் செய்தனர். ஒரு மாதத்தில் 60 குர்ஆன்கள் என்பது சாத்தியமே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை உள்வாங்கியவனுக்கு 60 என்ன 600 கூட சாத்தியம் என்பதை நாம் சொல்ல முடியும். அல்லாஹ்வை உள்வாங்கியவன் நீங்கள் பாருங்கள். ஆண்டவனை உள்வாங்கவில்லை, நாம் உழைப்பை உள்வாங்கினோம், பணத்தை உள்வாங்கினோம், குடும்பத்தை உள்வாங்கினோம், எல்லாவற்றையும் உள்வாங்கிய நம்மால் அல்லாஹ்வை உள்வாங்குவதற்கு ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு தடையை தடுத்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த தடையை நீக்குவானாக, அந்த தடையை நீக்குவானாக. ஆக இந்த திருக்குர்ஆன் ஷரீஃப் உயிரின் ஆழம் வரைக்கும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும். இந்த திருக்குர்ஆனிற்காக எவ்வளவோ பேர் பல முயற்சிகள் செய்து உங்களுக்கு அழகான பெட்டகமாக தந்திருக்கிறாங்க. ஒரு காலமெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கொன்று இங்கொன்றுமா தான் இருக்கும். ஒரு ஆயத்து இங்க கிடைச்சதுன்னு சொன்னா ஒரு ஆயத்து இருக்கும் எங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா டெல்லியில இருக்கும். இங்க இருந்து பயணப்படுவாங்க, இப்படி பர்டிகுலர் ஆயத்து அவர்கிட்ட இருக்குதான் வேண்டிய, ஏன்னா வாசங்களை ஒன்று சேர்க்கிறதுக்கு அப்படி பாடுபட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டத்துல தான் ஜாமியுல் குர்ஆன் அவங்களுக்கு பேர். நம்ம தராவியில ஓதுறோமே, எதுக்கு ஓதுறோம்? அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக எழுதி வச்சிருக்கிறாங்க. ஜாமியுல் குர்ஆன் காமிலுல் ஹயாஇ வல் ஈமான், குர்ஆனை ஒன்று திரட்டியவரான, வெட்கங்களின் பரிபூரணமான, வெட்கப்படக்கூடிய மக்களின் பரிபூரணவாதியான அந்த உஸ்மானின் மீது அல்லாஹ் ரஹமத் செய்வானாக என்று நம்ம ஓதுறமே, அந்த உஸ்மான் ரலியல்லாஹு செய்த புரட்சி குர்ஆனுடைய புரட்சி. அவங்க மட்டும் அப்படியே ஒன்று சேர்த்து இப்படி ஒரு பொசிஷன்ல நமக்கு தரலன்னு சொன்னா குர்ஆன் நமக்கு ஒழுங்கான முறையில் கிடைச்சிருக்காது. அந்த மக்களுடைய பாடுபடுதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களை பத்தி வருது, சில ஆயத்தை ஒரு தடவை ஓதுவாங்க, எழுதிருவாங்க சஹாபாக்கள். அதாவது 1-2 ஆயத்து வரும், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா பெரும்பாலும் வராது. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு சூரா வந்துச்சு, ஒரே நாள்ல வந்து இறங்கிச்சு. அதான் சூரா அன்ஆம். சூரா அன்ஆம் இருக்குது பாருங்க, குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 1.25 ஜுஸ் வரும்னு நினைக்கிறேன். 1.25 ஜுஸ் சூரா அன்ஆம். இந்த அன்ஆம் மட்டும் தொடர்படியாக ஒரே நாள்ல இறங்கிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு தானே ஓதணும். சஹாபாக்களுக்கு என்ன செய்யறாங்கண்டா, இதுல பெரிய ஆச்சரியம், ஜிப்ராயில் ஒரு தடவை ஓதிருப்பாரு, ரசூலுல்லாஹ் அதை உள்வாங்கி அவ்வளோ பெரிய சூறாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து சஹாபாக்களை கொடுக்குறாங்க, சஹாபாக்களுக்கு ஓதுறாங்க. ஓதி முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதீன்னு சொல்லிட்டு அந்த சூறாவை முழுக்க ஓதிட்டு, என்னப்பா மனப்பாடம் ஆயிட்டான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஏன்னா ஒரே நாள்ல அப்படி ஒரு அனுபவம் இல்லை. ஒரே நேரத்துல ஒரு முழுக்க பெரும் சூறா வந்து அப்படின்ற பழக்கம் இல்லை.
அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயக்கப்பட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தான் பிரதானமான குர்ஆனிய ஹாஃபில், அவரை வச்சுதான் மற்றவங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, தம்பி நான் திரும்பவும் ஓதட்டுமான்னு கேட்குறாங்க. அவர் சொன்னாரு பாருங்க, அல்லாஹ் தேவையில்லையா ரசூலுல்லாஹ், தேவையில்லையா? ஆமா யா ரசூலுல்லாஹ், நான் மரணம் விட்டு விட்டேன் என்று சொன்னாங்க. மரணம் விட்டு விட்டேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். நான் என்ன சொல்ல வர்றேன்டா, இந்த குர்ஆனுடைய அற்புதம் வெறுமென்ன நீங்க ஓதுவதால ஏதோ சவாபு ரீதியாக மட்டும் நின்று போவதில்லை. ஏனென்றால் குர்ஆனை ஓதுகின்ற அந்த ஒரு பெரும் நன்மை, பெரும் எண்ணம் அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது. அவன் தான் அந்த தாக்கத்தை கொடுக்கிறான். நம்முடைய முயற்சியோ நம்முடைய பெரிய திறமையோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. திறமையை வச்சுன்னு சொன்னா ஒரு தடவை பார்த்தா வந்துடுமா? வராது. அல்லாஹ்வுடைய நிஅமத் என்ற ரப்புல் ஆலமீனுடைய அந்த பெரும் முஅஜிஸா என்ற அற்புதத்தில் விளைந்ததுதான் குர்ஆன். சங்கடங்கள் உங்கள் வாழ்க்கையை மையப்படுத்துகிறதா? குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுங்க. மரியம் ஓதுங்க. சூரா மரியம் ஆனால பெரிய துன்பத்தையே ஹஜரத் மரியமுக்கு போகிச்சு. அது அல்லாஹ் தஆலா சொல்லவும் செய்யறான், மித்து கபல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா. எவ்வளவு மன அழுத்தம் இருந்தால், உச்சக்கட்ட துன்பம் இருந்தால் அந்த வார்த்தையை அவர் பிரயோகித்திருப்பார். சொன்னார், நான் செத்து விட வேண்டும் என்று சொன்னார். மரியம் ஆண் துணை இல்லாமல் அதிசயமாக குழந்தை பெறுகின்ற இந்த ஒரு சூழலில் சமூகம் என்னை புறக்கணித்து விட்டது, என்னை தூஷிக்கிறது, என்னை ஓரந்தள்ளி விட்டது. அதனால இந்த மகவை நாம் பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடியே மித்து கபல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா, நான் செத்து விட வேண்டும். நான் செத்துட்டேன்னு சொன்னா குன்து நசியம் மன்சியா, அழிக்கப்பட்டவனில் ஒருவராக நான் ஆக்கி விடுவேன். வரலாறு மறக்கப்பட்டவளில். இப்படி மரியம்னு ஒரு பொம்பளை இருந்துச்சுன்னு சொல்லி மக்கள் நினைக்காத அளவுக்கு நான் செத்து போய் விடுவேனே என்று அழுகும் போதுதான் தாயன்பு மிக்க அந்த ரப்புல் ஆலமீனிடமிருந்து அற்புதமான வார்த்தைகள். தாய் எப்படி உட்கார்ந்து கொண்டு பிரசவத்தில் துடிக்கின்ற தன் அருமை மகளுக்கு ஆறுதல் சொல்வாளோ, அதை விட மேலாக படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லிய ஆறுதல் அதில் பதிவாகி இருக்கிறது. வஹுஸி இலைகி பிஜித்இன் நஹலத்தி துஸாக்கித் அலைஹா ருததன் ஜனியா வகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா ஃபஇம்மா தரஇன்ன மினல் பஷரி ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன் ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. கவலைப்படாத, முதல்ல சாப்பிடு. அங்க சாப்பாடுலாம் ஒண்ணும் கிடையாது. பேரித்த பழ மரத்தை உற்பத்தி செய்து பக்கத்தில் ஒரு நீரூற்றை உற்பத்தி செய்து அவருக்கு வேண்டிய உணவை தந்துவிட்டு நீ யார்கிட்டையும் பேசாத, நீ போய்கிட்டே இரு, உனக்குண்டான அந்த ஆதாரத்தை நான் சமர்ப்பணம் செய்கிறேன் என்று பச்சை குழந்தையை பேச வைத்து அவர் உத்தமி என்பதை உலகம் முழுக்க பிரகடனப்படுத்திய அந்த ரப்புல் ஆலமீனுடைய அன்பான ஆறுதலான வார்த்தைகள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய சூரா மரியம் சங்கடத்தை தனதாக்கி கொண்ட, சங்கடத்தை தன் வாழ்க்கையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய, சங்கடத்தில் நெளிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அருமருந்து அல்லவா? எத்தனை சூறாக்களை நான் சொல்ல, மனிதன் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமாக இந்த திருக்குர்ஆன் ஷரீஃப் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, ஷிஃபாஉல் லின்னாஸ், மக்களுக்கு இதுதான் நிவாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த நிவாரணத்தை கையில் எடுப்போம். மனிதன் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வாக குர்ஆனை எடுப்போம். அந்த குர்ஆனை ரமலானில் எடுப்போம். முழுக்க ஓதி அல்லாஹ்விடத்தில் ஜெயம் பெறுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, போட மாட்டோமா?